நீங்க எங்கேயாவது கல்யாணம் காது குத்துக்கு போனீங்கன்னா எங்கெங்கேயும் உட்காரக்கூடாது. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பக்கத்தில் உட்கார்ந்தோம்னா பிரச்சனையே கிடையாது. அவன் அழகா சிரிக்கும் போது அந்த பக்கத்தில் உட்காந்து நம்மளுமே அப்படின்னு சிரிச்சிருவோம். எவனாவது உம்முனா மூஞ்சியா உட்கார்ந்துருந்தான்னு வச்சுக்கங்களேன் ஒரு கூட்டத்தில், அவன் பக்கத்தில் நம்ம உட்கார்ந்தோம்னா நம்ம கொலகாரனை மாறி ஜெயிலுக்கு போயிடுவோம். நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு மறு வேலையை பார்ப்பேன். சப்போஸ் பக்கத்தில் சிரிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சிரிக்கிறீங்க, என்ன அப்படி சிரிப்பு கிழிச்சிட்டாங்க, சிரிக்கிறீங்க, பேசாம இருங்க அப்படின்றான். நம்மளையும் கொலைகாரனாக்கி நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு நம்ம குடும்பத்தையும் நடுத்தர கொண்டாந்துருக்கான். அந்த மாதிரி ஆட்கள் பக்கத்தில் தயவு செய்து உட்காந்துறாங்க. ஒன்று. ரெண்டாவது, சாப்பிட போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், வாஷ் பேஷன் கைக்குள்ள இருக்குல்ல, அங்கே இடம் கிடைச்சா உட்காந்துடாதீங்க. ஏன்னா சில பேர் சாப்பிட்டு கை கழுவும் போது அப்படின்னு சாப்பிட்ட 2 இட்லியை சாம்பாரோட குழப்பி அப்படி கையில் எடுப்பேன். அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணிட்டு இதாண்டா நம்ம சாப்பிட்ட இட்லி அப்படியே உள்ளது பக்கத்தில் நம்மளால 2 இட்லி திங்க முடியாது. அன்னைக்கு ஃபுல்லாக வாமிட்டு தான். மூணாவது, ஏற்கனவே படம் பார்த்துட்டு ஒரு கேரக்டர் ஒரு தியேட்டரில் உட்கார்ந்துருந்தான்னா அவன் பக்கத்தில் உட்கார்ந்தோம்னா நம்ம படம் பார்த்த மாதிரி தான். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் ஈன்னு ஒரு படத்துக்குங்க, சுதீப்பு நானி நடித்த படம். ராஜ உள்ளே போயிட்டு 450 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கி கிடைக்கல சீட்டு, அப்படிலாம் வாங்கி குடும்பத்தோடு உட்காந்து போய் பார்த்துருக்கேன். அப்போ டிஜிட்டல் சவுண்டு, என் பக்கத்தில் ஒரு நாதாரி 4வது தடவை அந்த படம் பார்க்குது. பார்க்குறவன் பேசாமல் அமிக்கிக்குன்னு பார்க்க வேண்டியதானே, கூடவே இந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் வேற கொடுப்பேன். பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அதில் முக்கியமான சீன் வந்து சுதீப்பு சாக்ஸை கலட்டி நானிய கழுத்தை நெரிச்சு மிதிச்சு கொள்ளுவார். அதுக்கப்புறம் அந்த ஈ தான் டாலரில் வரும். அதான் படமே. நான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் பக்கத்தில் உட்காந்து தொடைய நோண்டுறான். என்ன இப்ப சுதீப் கொஞ்ச நேரத்தில் சாக்ஸை சரட்டுன்னு கழுத்துவார். பார்த்தீங்களா? சரட்டுன்னு அந்த சவுண்ட் கொடுக்குறான். பார்க்குறேன் அதே மாதிரி கலட்டுறாரு. கால் எடுத்து சங்குல அமுக்குவாரு, உசுர் போயிடும். சரி, அந்த உசுர் போனதுக்கப்புறம் அந்த ஈ நானியே அவனை சுதிப்ப கொண்டு எந்திரிச்சவங்க வீட்டுக்கு போகட்டான். 4 செகண்ட்ல ஒரு படத்தவே முடிச்சுட்டாங்க. நான் எப்படி வந்து நான் 3 மணி நேரம் உட்காந்து படம் பார்ப்பேன்? யோசிச்சு பாருங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போவோமோ அதை காலி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நான் கேவலப்பட்டதுடைய உச்சகட்டம். நான் எப்பயுமே நிறைய கேவலப்படுறதான் பயப்படுறதுல இருந்து. அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நான் இந்த மேடை அனுபவம், மேடை மைக்கு பிடிச்சி இதோட 33 ஆண்டுகளாகுது. 18,000 மேடைகளுக்கு மேலே பார்த்துட்டேன். 75 கண்ட்ரியில் போய் நிகழ்ச்சி பண்ணிட்டேன். நான் வந்த சின்ன வயசுலே முதலாக தொலைக்காட்சியில் என்னுடைய இந்த பயணத்தை பாராட்டி தமிழக அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் கலைஞர் ஐயா கையால் கலைமாமணி விருது வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 3 டாக்டரேட், சவுத் ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இப்படி 3 டாக்டரேட். அதையெல்லாம் ஒரு பெரிய விருது என்ன தெரியுங்களா? உலகத்திலே ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய போதை என்ன தெரியுமா? உலகத்திலேயே ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய போதை கைத்தட்டல் தான். அதை விட விருது வேறு எதுவுமே கிடையாது. அதுக்குத்தான் எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் ஏங்கிக்கிட்டே இருக்கோம். கை தட்டத்தான் எங்களை நாங்கள் மெருகேற்றிக்கிட்டே போவோம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் அதுலேயும் நான் கேவலப்பட்டதெல்லாம் உச்சக்கட்டம் ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். ஏன்னா நைட் ஷூட்டு சென்னையில் இருக்கு. போன வாரம் ஒரு ஷோ, ஒரு நிகழ்ச்சி, அது இந்த ஊர்லாம் சொல்ல விரும்பல. குத்துவிளக்கு ஏற்ற என்னை கூப்பிட்டாங்க. சரின்னு ஓகே, நான் மரியாதை நிமித்தமாக இதே மாதிரி வேட்டி சட்டியோட செருப்பை கழட்டி போட்டு குத்துவிளக்கு ஏற்ற போகிறேன். குத்துவிளக்கு ஏற்றிட்டு போகிறேன், செருப்பை காணோம். எங்கடா செருப்பு, எங்கடா செருப்பு, எங்கடா செருப்பு? ஐயோ, யாராவது செருப்பு பார்த்தீங்களா, செருப்பு பார்த்தீங்களான்றேன். அங்கேருந்து ஒருத்தன்
பேச ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்கா வரும்ன்றேன். அதுல உங்களுக்கு பிடிச்ச ஜோடியா போய் எடுத்துட்டு போங்கன்றேன். அப்ப எப்படி பாருங்க, எப்படி ஆன் ஸ்பாட்ல கேவலப்பட்டிருக்கேன் பாருங்க. நான்லாம் மானாவரி. இப்ப நம்ம ஊர்ல கோவில் திருவிழா நடத்துவாங்க, உங்களுக்கு தெரியும். வேலூர்ல எல்லாம் நமக்கு தெரியும், 10 நாள் கோவில் திருவிழா நடக்கும். முதல் நாள் அந்த தர்மவத்தாவுடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? முதல் நாள், ஏய் என்னப்பா என்ன ஆளக்கணா, சீக்கிரம் தேர்தெடுத்து வாங்கப்பா போனோம், கொட்டுக்காரங்களாப்பா, இப்படி ஆகும். இதே 10வது நாள் அந்த தர்மவத்தாவுடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா மாறி இருக்கும்? பேசி பேசி 10வது நாள், அப்பா 2 மணிக்கு கூழுத்துடன் சீக்கிரம் வாங்கப்பா, இப்படி ஆயிரும். இப்படி ஒரு கூட்டம் 10,000 பேர் இருக்காங்க. என்னைய கொண்டு ஒரு நண்டை வந்து நம்ம தெரிஞ்ச நிகழ்ச்சின்னு ஏற்றி விட்டு போயிட்டேன். அந்த லூசு பைய தர்மத்தை யாருன்னு என்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை என்னையாவது அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கணும். ஒன்றும் சொல்லாமல் கையில் காசும் கொடுக்காம போயிட்டான். பஸ்ஸு கூட காசு இல்லை. இதெல்லாம் சொல்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மேடையில் உட்காந்துருக்கேன், தர்மத்தை வந்தார். அவர் வந்தோடனே நான் அப்படி உட்காந்துருக்கேன். உண்மையிலே நடந்ததுங்க. எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் லைவாக நாங்கள் வந்து வாய் உள்ள பிள்ளை பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது நடந்தது. இப்போ உட்காந்துருக்கேன். அவர் வந்தார். இங்கே இருங்கப்பா, இன்னைக்கு 10ஆம் நாள் திருவிழா நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். இன்னைக்காண்டி நமக்கு தம்பி உங்க பேர் என்னையா அப்படின்னாரு. ஐயா ரோபோ சங்கர். சோபா சேகர். சோபா சேகர் என்ன செய்வீங்க அப்படின்னாரு. ஐயா அந்த மெமிக்கிரி அதுதான்ப்பா வேணும், ஒன்னொன்னா எடுத்து உருண்டையா காமிங்கன்னாரு. உருண்டையா காமிக்கவா? நான் என்ன மேஜிக் ஷோ பண்ண வந்தேன்? எப்படி மாட்டிருப்பாங்க அந்த குலகார கூட்டத்துல. இதுல அவர் பேசுன இங்கிலீஷ்ல தாங்க நான் மிரண்டு போயிட்டேன். இங்க இருக்கப்பா, லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க, பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க, ஜென்ஸ் பக்கம் ஜென்ஸ், ஆண்கள் பக்கம் ஆண்கள், சில்ட்ரன்ஸ் குழந்தைகள்லாம் தனித்தனியா விடுங்க. இங்க இருக்கு தம்பி, நம்ம டிவியில பண்ற மாதிரி காமெடி நிகழ்ச்சி எங்க ஊருக்கு பிடிக்கவே பிடிக்காது. காமெடியே வேண்டாம், நகைச்சுவை மட்டும் பண்ணிவிட்டு போங்க எல்லாரும். நீ கொண்டு புதைச்சிட்டானே, எங்கடா வேணா போயிட்டான், செல்லு சுவிட்ச் ஆஃப். இப்ப நான் எந்திரிச்சு பேசுறேன். பேசும்போது கூட்டத்தில் நல்லா சிரிச்சாங்க. 10,000 பேர் இருக்கும். எனக்கும் இந்த 85 வயசு தாண்டின கிழவிகளுக்கு எங்கே போனாலும் ஆகாது. 85 வயசு தாண்டி ஒரு கூட்டத்தில் என் முன்னாடி உட்காந்துச்சுன்னா இமீடியட்டா மர்டர் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு கொலகாரே நான். கூட்டத்தில் நடுவில் எந்திரிச்சுங்க, ஒரு மரத்துக்கு அடியில் அப்படி குச்சி விட்டு எந்திரிச்சு, என்ன எல்லாம் வைக்கணும் கக்கரை சிரிச்சுக்கு தெரியுங்க. அந்த பிள்ளை என்ன நினைக்க, நமக்கு ஆண்டி மெட்ராஸ்ல இருந்து முத்தரம் வந்து பேசிக்கிருக்கு, மொபைலுக்கு சிரிச்சுக்கு தெரியுங்க. அந்த பிள்ளை தப்பா நினைக்காது, தம்பி நீ பேசுப்பா, 6 சிரிக்க நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்சதுல சங்கதி. நம்ம வந்து 10 நிமிஷம் நிகழ்ச்சி பண்ண அந்த கிளவியை ஜேசிபி கிரகணம் வச்சு தூக்குங்களான்னு. இது லோக்கல் நடந்தது. இன்னொன்று ஃபைனலா அமெரிக்கா போயிருந்தேன். மேடம் உண்மையிலே போயிருந்தேன். எங்க அம்மா சத்தியமா போனேன். ஏன்னா அமெரிக்காவா அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்களையும் கூட்டு போற இவனோ ஒருத்தர் இருக்கேன், கூட்டு போனேன். சிக்காகோ தமிழ் சங்கம், இங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் டு சிக்காகோ. நான் டிடி எல்லாம் இருக்கும். டிடி எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இங்கிலீஷ் பேசுவோம். விஜய் டிவி டிடி அதை பார்க்க சைனீஸ் மூஞ்சி மாதிரியே இருக்கும். ப்ரொஃபஸரு எக்ஸலண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவோம். அப்பா நம்மளை காப்பாற்றுற தெய்வம் டிடி நம்ம கூட இருக்குன்ட்டு நான் வந்து கும்பிடாத சாமி இல்லை. அப்பா அமெரிக்கா நம்ம போகிறோம்டா. என்ன ஒரு இறங்கின உடனே மதுரைக்காரன்டா சோத்தை அப்படி ரோட்டில் கொல்லப்பை அடிக்கிற. மதுரையில் சிக்காகோ, ஃப்ராங்க்ஃபர்ட், அப்படி வந்து லாஸ் வேகாஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ் சுத்திரம்டான்னு 25 நாள் பயணம் போகிறேன். பாஸ்போர்ட் போயிடுச்சு. நல்லா கேட்டுக்கு, உண்மையிலேயே நடந்த சம்பவம் அது. நீங்கள் யாரை வேணாலும் கேட்டாலும் தெரியும். பாஸ்போர்ட்டில் 5 பேருடைய பாஸ்போர்ட்டை அப்படி ஆஃபீஸர் எடுத்துட்டாங்க. 6வது பாஸ்போர்ட் என்னுடைய பாஸ்போர்ட். நான் அப்படி போய் நிற்கிறேன். நின்ன உடனே ஒரு 7 அடிக்கு 2 ஆஃபீஸர் இருந்தாங்க. Go that side அப்படின்னாங்க. சார் சேம் குரூப்ல go that side அப்படின்னே
பாஸ்போர்ட் வாங்கி அங்கே நின்ன உடனே எனக்கு கண்ட இடமெல்லாம் வேர்க்குது. வெளியே சொல்ல முடியல. ஏன்னா நான் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கே புரியாது. ஆப்வியஸ்லி புரியுதுங்களா? ஆஃபீஸ் லீவ் இல்லைம்மா, ஆஃபீஸ் லீவ். இப்போ அந்த சைடில் நின்றுட்டேன். ஒரு 60 வயசு ஒரு லேடி ஆஃபீஸர் இங்கே எனக்குள்ள வந்து கண்ணாடி வச்சுட்டு, முக்கியமா எங்கள் அண்ணன் வந்துட்டாரா, அன்புக்குரிய அண்ணனே, தமிழகத்தின் தங்கமானே அமீர் அண்ணனே, ஒரு கைத்தல் கொடுங்க. கொஞ்சம் லெவல் ஏற்றிக்கணுமா வாலிமா? அண்ணா உட்காருங்க. முக்கியமான மேட்ரு நீங்கள் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, சைலண்ட் ப்ளீஸ். முக்கியமான விஷயம். ஐயா உட்காருங்க ஐயா. இப்போ அந்த 60 வயசு லேடி ஆஃபீஸர் என்கிட்ட கேட்குது பாஸ்போர்ட்டை கொடுத்தவொடனே, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஷேகர், why are you coming to US communities or Shiki? Which purpose are coming? அதாவது எப்போ வருவ, எப்போ வந்த, எப்போ போவ, என்ன விஷயமா வந்த, இதுதான் கணக்கு. இது எனக்கு விளங்கலை. நான் என்ன பண்ணிட்டேன், என் மவுத்தை தூக்கி அந்த கவுண்டர் இருக்கும்ல, பாஸ்போர்ட் கவுண்டரு, அதுக்குள்ளே தெளிச்சிட்டேன். மேடம், ஐ ஆம் ரோபோ சங்கர், விஜய் டிவி யூனோ. ஏன்னா நம்ம தான் வந்து அருணாச்சல சுவாசனேகர்ல சொன்ன உடனே ஓ மை காட் அப்படின்னு சொல்றதுக்கு, விஜய் டிவி ரோபோ சங்கர் ப்ரோக்ராம் மிமிக்ரி, 6 members coming from India, 5 members gone, 1 member here, please give the passport அப்படின்னு காரி துப்புளங்க. செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி பார்த்து அந்த பொம்பளை. என்னடா அந்த பொம்பளை என்ன சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது. பழையபடி கேட்குது. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஷேகர், why are you coming to US communication US America? அதுக்கப்புறம் சைலண்டாக பேசினேன். ஏன்னா பக்கத்தில் சுற்றி பார்த்தேன் டிடி இருக்கான்னு. ஏன்னா டிடிக்கு தெரிஞ்சா இந்தியாவுக்கே தெரிஞ்ச மாதிரி, நான் அசிங்கப்படுறது கேவலப்படுறது இந்தியாவுக்கே தெரிஞ்சணும். பழையபடி அஸ்கி வாய்ஸில் பேசுகிறேன். மேடம், ஐ ஆம் ரோபோ சங்கர், ப்ரோக்ராம், டான்ஸ், மிமிக்ரி, ஆங்கர், ஆங்கர்னு கூட சொல்ல தெரியல, ஆங்கர், எவ்ரிதிங் மீ. போகலைன்னா காசு தர மாட்டாங்க மேடம், ப்ளீஸ் ஹெல்பிங், காலில் விழுகிறேன்னு. இப்படி டாப் போகிறதுக்குள்ளே பின்னாடி கியூ ஏறுதில்ல. ஏறினோடனே ஒரு 2 ஆஃபீஸருக்கு 7 ஆஃபீஸர் வந்துட்டான். நான் எப்படி போயிருக்கேன் அமெரிக்காவுக்கு, லப்பர் செருப்பு, டவுசர், முண்டா படியன்னு இங்கிட்டு ஒரு டிஷர்ட் இப்படி போட்டு போயிருக்கேன். கொடுத்த ஒரு கருப்பாடு ஒன்று சிக்கிருக்கிறான்னு வந்துட்டாங்க. வாட்ஸ் அ ப்ராப்ளம் மேம்? இல்லை வெயிட்னா ஆத்தாடி 5-6 பேர் வந்துட்டாங்க. நான் என்னன்றா தப்பிக்க போகிறேன். அப்போதான் யோசித்தேன், இந்த பொம்பளை மாதிரி நாக்கை ரோல் பண்ணி ஒரு தடவை அடிச்சு விடுவோம். போனா அமெரிக்கா, வந்தா இந்தியாடா. இந்தியாவோட ஒரு பெரிய நாடு, வல்லரசு நாடு இருக்கா, அதுக்காக பார்த்துக்கணும்டா அப்படின்னு. இப்போ அந்த பொம்பளை பயங்கர சவுட்டிங்கில் கடிச்சு, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஷேகர், why are you coming to US communities or Shiki? Which purpose are coming? அப்படின்னு நான், I'm Shankar, come from India, going to the program, so this is your passport, will wait to please urgently. Okay, thank you with the urgency. இப்போ நான் என்ன சொன்னேன்னு கேட்டால் எனக்கே தெரியாது. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் அப்படி, நம்ம தான் வந்து ஆன் ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிடணும்ல. என்ன பண்ணேன்னா, அந்த பொம்பளை கேட்கும்போது அப்படி சீட் மேலே அப்படி அந்த டேபிள் மேலே கை வச்சு சீட்டை 2 அடி தூக்கிட்டு புறத்துட்டு, ஏன் கன்ஃபார்ம் டு ப்ரோக்ராம் 7 days அத்தாடி பெரிய ஆஃபீஸர் பொம்பளைப்பா. இவனை போய் 3 தடவை கழுவி கேட்டப்போ சாப்பா ஊற்றி அனுப்பிச்சாங்க. ஆனால் பாஸ்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் ஓட்டம் எடுத்தேன் பாருங்க, ஒரு ஓட்டம் மானாவரியாக உணவு ஓட்டம். அந்த மாதிரி அங்கே இல்லை, லண்டனு, பாரிஸு, சுவிட்ஸு, டென்மார்க்கு, நார்வே, ஏன் மவுண்ட் ரோடில் நைட்டு 2 மணிக்கு எம்ஜிஆர் மாதிரி, ரஜினி மாதிரி, கமல் மாதிரி ஆடினதுக்கப்புறம் தான் என்னை விட்டாங்க வீட்டுக்கே.
பெயிண்ட் போட்டு வந்துருந்தேன். அப்போதான் ரோபோ டான்ஸ் ஆடுற டைம். அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிப்பாட்டாரு, எதுக்கு வந்து இந்த ரேஞ்சில் போகிற? இல்லைங்க ஒரு கோயில் திருவிழா போயிட்டு வரேன். நம்ப மாட்டேன், எனக்கு ஆடி காமினாரு. அந்த நடு ரோட்டில் 2 மணி 3 மணிக்கு விடிய காலம் யாருமே இல்லாத இடத்துல நானா அப்படிலாம் ஆடி அப்படி வந்து வீட்டுக்கு போன காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வளர்ந்தவன கலைஞர் நானும் மட்டும் இல்லை, அண்ணாச்சி எல்லாரும். ஃபைனலாக வந்து ஒரே ஒரு வாய்ஸு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து குண்டடி பட்டதுக்கு முன்னாடி எல்லாருமே பேசி கேட்டிருப்பீங்க. குண்டடி படுறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். குண்டடி பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியா அப்படியா அற்புதமான நிகழ்ச்சி அப்படி பேசி கேட்டிருப்போம். குண்டடி படுறதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய குரலை முதலாக பேசியது கலக்கப்போவது யாரெல்லாம் நான் தான். இப்போ வருவியா வரமாட்டியான்னு சாங் இருக்குல்ல, சரத்குமார் சார் அந்த சாங்கு, அந்த பாடலை பானுமதி அம்மாட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வசனமாக பேசியிருந்தா எப்படி இருக்கும்? புரட்சி தலைவர்கள் பானுமதி அம்மாட்ட வருவியா வரமாட்டியா பாடலை பாடியிருந்தா எப்படி இருக்கும்? குண்டடி படுறதுக்கு முன்னாடி வருவீர்களா இல்லை யாருமே வரமாட்டீர்களா? அப்படி வரவில்லை என்றால் பானு உன் ஒருத்திக்கு மட்டும் கா தருவீர்களா? இல்லை எதையுமே தரமாட்டீர்களா? அப்படி தரவில்லை என்றால் உங்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் கா. வந்துவிட்டால் அனைவருக்கும் பழம், இல்லை என்றால் அனைவருக்கும் கா. பழத்தை வாங்கி செல்வதும் காயாக திரும்பி போவதும் உங்கள் கையில் உள்ளது. நாளை காலையில் சந்திப்போம். என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு. நாளை நன்றி நன்றி நன்றி. இந்த இனிமையான ஒரு வாய்ப்பினை வழங்கிய